கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12:11. ரோமன்ஸ் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எப்படி ஒருவர் மேலே ஒருவர் அன்பு செலுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி வாழணும்னு சொல்கிறாரு. இதில் 3 விதமான ஒரு காரியத்தை கட்டளையை இந்த வசனத்தில் சொல்கிறார். அதாவது முதல்ல நம்ம என்னவா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, அதே சமயத்தில் இது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லக்கூடியதாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் என்ன இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிற நாளைக்கு செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலந்தாழ்த்தல் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் என்ன பண்ணணும், நமக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஊழியத்தை, எனக்கு கொடுத்த வேலையை, என்னுடைய உறவு, என்னுடைய ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கம், சபையில் செய்ய வேண்டிய வேலை என்று சொல்லக்கூடியதா, அது என்னுடைய நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கிருபை என்பது என்ன பண்ணாது, என்னைய ஒரு அசதியாக சோம்பேறியாக மாற்றாது. மாறாக கிருபை எனக்குள்ள ஒரு புதிய உந்துதலை கொடுத்து நான் கர்த்தருக்கென்று வாழக்கூடியவனாய் மாற்றும். அடுத்து ஆவியிலே அனலாயிருங்கள். அனலாயிருங்கள் அப்படின்னா நம்ம கொதிக்கக்கூடியதா, அதாவது எப்படி ஒரு அக்கினி இதாக இருக்குமோ அந்த மாதிரி. அதாவது அக்கினி அனலாயிருங்கன்னா அதுக்கு எதிர்மறை என்ன, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு மறுசீரமைக்கப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், ஆவிக்குரிய முறையில் அப்படி ஒரு காரியம், ஒரு பக்தி வைராக்கியத்தோடு, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இருக்கக்கூடியதா, தேவனுடைய நாமத்திற்கென்று தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்கிற சொல்லக்கூடிய ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவனா. இது எமோஷனலாக ஹைப் ஆகிறது இல்லை. எப்படி அப்படி இது உணர்வுபூர்வமாக இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த இப்படி அனலாக இருக்கிறது என்ன பண்ணோம், அதாவது ஒரு ஜபத்தில், கர்த்தரை ஆராதிக்கிறதுல, மற்றவங்களுக்கு ஊழியம் செய்வதில், மற்றவர்களுக்கு உதவி செய்வதில், இதில் எல்லாத்துலேயுமே என்ன, ஒரு கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதை என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்ம ஜனங்களுக்கு ஊழியம் செய்யலை, இல்லை என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஊழியம் செய்யலை, இல்லை நம்முடைய காரியங்களாக இல்லை, கர்த்தருக்கென்று செய்யக்கூடியவங்களா. அப்போ என்ன, நம்ம காணாததை கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று நம்ம பண்ணுறோம். அப்போ தேவன்தான் உங்களுடைய ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப லெகுவாக விட்டு போக மாட்டீங்க, இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லி விட மாட்டீங்க, இல்லை மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க, இல்லை உங்களுக்கு கொடுத்ததை குறித்து ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல், ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. மாறாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய வேலையே ஒரு ஆராதனையாய் மாறக்கூடிய ஒரு காரியமாக. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ பவுலோட கொஞ்சம் அவர் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை காரியம் பாருங்கள். 9வது வசனத்தில் என்ன சொன்னார், நம்ம எல்லாம் உண்மையாக அன்பு செலுத்தணும்னு சொன்னார். 10வது வசனத்தில் என்ன சொன்னார், ஒரு குடும்பத்தில் அன்பு செலுத்துவது போல செலுத்தணும்னு சொன்னார். இப்போ 11வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நம்ம ஒரு ஜாக்கிரதையாக அனலோட கர்த்தருக்கென்று ஊழியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ மறுசீரமைக்கப்பட்ட ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கணும், அன்பு உள்ளதா, ஒருத்தர் கனப்படுத்தக்கூடியதா, ஒரு நல்ல ஒரு உத்வேகம் உள்ளதா, அதே சமயத்தில் ஒரு வைராக்கியம் உள்ளதாய், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டதாய். இதுதான் ஒரு ஆவியினால் நிரம்பின ஒரு சபையினுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இது எல்லாம் நம்மக்கிட்ட எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மற்றவங்கள விட்டுருங்க. இன்றைக்கு சர்ச்சில் ஒன்றுன்னா நீங்கள் உடனே அண்ணே இப்படி நம்ம சர்ச்சில் ஆளுங்களே இல்லைண்ணே, நீங்கள் எப்படிண்ணே, முதல்ல அதை பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்போட அசதியாயிராமல் உடனே வேலை செய்கிறீங்களா? எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை உடனே செய்கிறீங்களா? இல்லை உங்களுடைய எல்லா தேவனுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியமும் தேவனுக்குன்னு இருக்கா, இல்லை மக்களுக்கு, இல்லை மற்றவர்களுக்கு இருக்கா? உங்கள் இருதயத்தில் ஒரு பக்தி வைராக்கியம், இல்லை நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் எப்படி இருக்குது? ஏன்னா கிருபையை பெற்ற நீங்கள் எப்படி இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை ஒரு பரிசுத்த அவசரத்தில்,
அதாவது ஒரு ஹோலி அர்ஜென்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடையதில் எது சிறந்ததோ அதை நம்ம கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அதை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாய், தேவனுக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதா. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஆவிக்குரிய முறையில் வரக்கூடிய எல்லா சோர்வுகளையும் நம்ம என்ன பண்ணணும், நீக்கிவிட்டு கர்த்தருக்கென்று நம்ம காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஒருவேளை அது சின்ன ஒரு சாதாரண காரியமாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய காரியமாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் ஒரு ஜாக்கிரதையாய் செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, எல்லா விதமான சோம்பேறித்தனங்களையும் விட்டுவிட்டு தேவன் எங்களுக்கு கொடுத்ததை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.